ரிஷப ராசி சனி பயிற்சி எப்படி இருக்கும்? சேமங்கள், நன்மை, தோட்டத்துறவு, விவசாய மேன்மை, அபிவிருத்தி, அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு. ரிஷப ராசி யோக சனி வர 10 கோடி ஆட்சி, லாப சனி, யோகாதிபதி, பெரும்புகள் பாக்கியங்கள் கிடைக்கும். என்னங்க நன்மை மட்டும் சொல்றீங்க, அப்ப தப்பே நடக்காதா? அப்ப என்ன தப்பு நடக்காது சொல்லுங்க அப்படிமாங்க. அந்த ராசிக்கு 7, 8, 9 சனி வீட்டை பாக்குது. சனி வீட்டை பாக்குறால நீங்க சொன்ன அத்தனை பலன்கள் நடக்கணும். அதற்கு ஒரு வழிபாடை சொல்லிட்டீங்கன்னா நாங்க அந்த வழிபாடையும் செய்ய ஆரம்பிச்சிடும். இவர் ஒரு முக்கியமான பரிகாரம் இந்த ஜாதகம் உண்டு. ஒரு 7 மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் சனி பயிற்சி எப்படி இருக்கும்? அமைதி என்பது இல்லாம இருந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி மிக 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 அற்புதமான நாடாக இருக்கு. இந்த மிதுன ராசி பல கஷ்டப்பட்டவங்க, தொழில் ஆசை, காமல் பிரிவு, பிரச்சனை அள்ளி கொடுக்கும் ராசி, பெருமைக்குரிய ராசி. ஏன்னா அந்த சனியுடைய பார்வை இல்லாம சனி 10ஆம் இருக்கிறது பெருமையாகும். அது நீச்சல் விட்டு 3ஆம் பார்வை பார்க்க போகுது. சரி, எங்கள் நம்பிக்கைக்காக ஒரு வழிபாடை சொல்லுங்களேன், நாங்க நம்பிக்கையோட இருக்கோம். இந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு முக்கியமா கவனிக்க வேண்டியது. அடுத்ததா கடகராசி. இந்த கடகராசிக்காரர்களுக்கு புதுத்துல முயற்சி, புதுத்துல ஆரம்பிக்கிறது, புது பெருமடைகிறது, புது சிறப்பு வர வாய்ப்பு இருக்கு. என்னைக்கு சனி பிச்சாது கடகராசி நல்லா இருக்கும், பாதகம் வரவே வராது, திருப்தி இருக்கும், நன்மை இருக்கும். மாதம் ஒரு முறை நவங்களை திருப்தி பண்ணா போதும். விநாயகருக்கு அருகம்புல் போட்டு 9 நவர்களுக்கு தேங்காய் உடைச்சு. ரிஷப ராசி அவர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும்? ஏன்னா கீழே வான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன முருகேசையா பேட்டியவே காணா, மேசத்துக்கு போட்டீங்க ரிஷபத்துக்கு வரலையேன்ட்டாங்க. ரிஷப ராசி சனி பயிற்சி எப்படி இருக்கும்? நான் பாஸ்தா பேசினா மக்களுக்கு புரிய மாட்டேங்குது, நிறுத்தி பேசுறேனே. ரைட்டு. அன்புக்குரிய நேயர்களுக்கு இந்த ரிஷப ராசி என்பது மிக அற்புதமான காலகட்டங்கள். ரிஷப ராசிக்கு சனி 3ஆம் பார்வையாக பார்க்கிறது. அது குருவோடு சம்பந்தப்பட்டது. ரிஷப ராசி யோக சனி வர 10 கோடி ஆட்சி, லாப சனி, யோகாதிபதி. இந்த ரிஷப ராசிக்கு பெரும்புகள் பாக்கியங்கள் கிடைக்கும். தொழில், அபிவிருத்தி, வாராத கடன், வம்புலக்கு தீர்றது, அமைதிகள், நல்லெண்ணங்கள், திருப்திகள் எல்லாமே தர வேண்டிய நல்ல காலங்களில் கொடுக்க வேண்டியது அந்த ரிஷப ராசிக்காரர் அன்பர்களுக்கு. இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு மட்டும் முக்கியமான பயன் மாணவர்களுக்கு படிப்பு விருத்தி, மனிதர்களுக்கு நோய் பண்ணி தீர, குழந்தை பாக்கியம் கிடைக்க, பயணங்கள் போகிற பயணம் போகிற ஃபாரின், செல்வாக்கு, அபிவிருத்தி. ஏன்னா குருவை சம்பந்தப்பட்ட சஞ்சர் குருவை நிற்கிறாங்க. இருமடங்கு யோகமானது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலத்தை விட பாக்கியம், சௌபாக்கியமான கிரகம். சில ஒரு கருத்துல சொல்றாங்க, எனக்கு பொறுத்த மட்டும் ரிஷபராசி என்பது மிக அற்புதமான சுக்கிரன் ஆதிக்கப்பட்ட ராசி. அந்த சுக்கிரன் வீட்டுல சனி பார்க்குறது மகா பெருமை. அது பார்த்தாம ஊனமான வீட்டுல ஊனை பார்க்கறது பெருமை. ஒரு கண்ணாந்து கருது வீட்டுல ஒரு கால்னாந்து கருது. அப்படி சொல்றீங்க. ரைட் ரைட் ஓகே. ஒற்றைக்கண் சுக்கிரனுக்கு, ஒற்றைக்கால் சனிக்கு 2 பேரும் பார்க்கறது மகா பெருமை வீட்டை பார்க்கறது. ஆனா எந்த ஆதிக்கம் இருக்கு? குரு வீட்டுல ஆதிக்கம் இருக்கு. குருக்கு சனி பகையாகினாலும் அந்த பகை உள்ளது பாவங்கள் பார்க்கிற போது எல்லா பலனும் ரிஷபராசி கொடுக்கும். ஆனா கவலைப்பட வேண்டிய அவசியமே தேவையில்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு சேமங்கள், நன்மை, தோட்டத்துறவு, விவசாய மேன்மை, அபிவிருத்தி, அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு, பெருமை, திருப்தி, குழந்தை பாய்க்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம், கன்னிப்பெண்களுக்கு திருமண பாக்கியம், மகப்பெண் யோகம், வயசானவர்களுக்கு முட்டி வலி, கால் வலி உள்ளவங்களுக்கு நோய் தீர்றது, இதெல்லாம் பெருமையை கொடுத்துரும். கன்னிப்பெண்களுக்கு விருத்தி யோகம், திருமண வாய்ப்பு, எல்லாருக்குமே நல்ல ராசி இந்த யோகம். குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரருக்கு ஆதிக்கம் மட்டும் சனி பெருமை. வண்டி வாகன சேர்க்க, கலந்துரை தீர்றவங்களுக்கு கலந்துரை தீர, அமைதி உண்டாக, கஷ்டங்கள் விலக, எல்லா வழிக்கும் இந்த ரிஷபராசி நன்மை தகுந்த உண்மை. சில கிரகச்சாரத்தை பொறுத்திருக்கு. முக்கியமா மாரக திசா பத்தி ஒரு கோச்சாரம் கூட இது நிவர்த்தி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. நிவர்த்தி பண்ண வேண்டிய கிரகுது. இப்ப மாரகம் நடக்குது, மாரகம் நடந்துட்டு இருக்கு, மோசம் கூட இது சரி என்னது இந்த பேசி ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு நன்மை கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த கிரகத்துக்கு உண்டு. ஆகவே ரிஷபராசிக்கார அன்பர்கள் யாவரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் தேவையில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். நிச்சயமாக. 2வது என்ன சொல்றேன்னா, எல்லா வழிக்கும் உங்களுக்கு எல்லா வழி நன்மை தரும். மீண்டும் சொல்ல வரேன், அன்னைக்கும் சொல்லி இப்பயும் சொல்லி மகள் கோச்சுக்கிறவலாம், நீ ராத்திரியும் நட்சத்திரத்தை முதல் உங்க நம்பிக்கை வைங்க, தன்னம்பிக்கை வைங்க, தைரியத்தை இழக்காதீங்க. அப்பப்போ சரி வந்து தான் போகுது, எல்லா பேச்சும் ஆகுது, வருஷத்துக்கு 12 பேச்சும் ஆகிட்டே இருக்கு. இருந்தாலும் உங்க நம்பிக்கை இழக்காம இறை நம்பிக்கை ரொம்ப வைங்க. அதை விட ஒரு பாக்கியம் உலகத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. நடுவில் சொல்லி என்னை தப்பா வச்சாலும் பரவாயில்ல. நான் கண்ட உண்மை என்னன்னா,
பேச்சு விட உங்கள் நம்பிக்கை விடவே பெருசு. அதனால கவலைப்படுவதற்கு தேவையில்லை. நல்லார் எவரும் நலிவு இல்லை, நல்லவங்க யாருமே கெட்டு போனதாக இல்லை. அதெல்லாம் மக்களாகி நீங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்தவித கவலைப்படாம ஆனந்தமா சந்தோஷம் பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, எவ்வளவு துன்பப்பட்டாலும் அத்தனை வெற்றியாகி நன்மை தெரிய வேண்டிய காலகட்டமே தவிர எல்லாமே இருக்கும். நிச்சயமா நீங்க ரிஷபராசிக்கு நன்மையா சொல்லிட்டீங்க. கீழே ஒரு கேள்வி கேட்பாங்க நம்ம உறவுகள், என்னங்க நன்மை மட்டும் சொல்றீங்க, அப்ப தப்பே நடக்காதா, அப்ப என்ன தப்பு நடக்காது சொல்லுங்க அப்படிம்பாங்க. அவங்க பூர்வம் எந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் குரு சந்து இருக்கு. குரு சந்ததால குரு வந்து லக்கணத்துக்கு 9ஆம் பார்வையா ஆயுள் சந்தா அந்த ராசிக்கு 7, 8, 9 சனிவிட்ட பார்க்குது. இந்த ராசிக்கு குரு பாவாதிபதி, அது அந்த கிரகத்துடைய பார்வை சனிவிட்ட பார்க்கறால வண்டி வாகன பெண் கொஞ்சம் கவனமா போகணும். அவ்வளவுதான். வண்டி வாகன பயணங்கள் எடுக்கிறது போறது, ட்ரிபிள்ஸ் போறது, ஓடும் பஸ்ஸில் ஏறுறது இறங்குறது, உயர்த்து ஏறுங்கிறது, இது கொஞ்சம் கவனமாக பாதுகாப்பை தவிர வேற ஒன்றும் எந்த ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பு ஜாதகம் இல்ல. நிச்சயமா இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்க்க சொல்லலாமா? தவிர்த்துடணும். ஆனா தவிர்க்க மாட்டாங்க. இந்த காசு யாரும் கேட்க போறாங்க இல்ல, டிரைவர் போட்டு கூட போய்கிட்டு அவங்க ஓன் டிரைவர் போறான்னு போக கூடாதுல்ல, அது இருக்கு. பாதுகாப்போட போகணும். நீங்க சொன்ன அத்தனை பலன்கள் நடக்கணும். அதற்கு ஒரு வழிபாடை சொல்லிட்டீங்கன்னா நாங்க அந்த வழிபாடையும் செய்ய ஆரம்பிச்சிருவோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனை வரலாம். நீ சொன்ன மாதிரி மாறுறது நல்லதாக்கி விட்டுரும். இருந்தாலும் ஊடக சில திசாபத்திகள், கோச்சாரங்கள், பல கஷ்டங்கள் தர வேண்டிய வாய்ப்பு வந்தாலும் இவ்வளவு முக்கியமான பரிகாரம் இந்த ஜாத்திரம் உண்டு. இது அனைத்தியமான பரிகாரம் வேண்டாம். இது நல்லது செஞ்சா ஒரு 7 பிராமணனுக்கு தானம் பண்ணால் போதும். இல்லை ஊனப்படம் உதவி பண்ணா போதும் சனியுடைய பார்வைக்காக. இது அதுவும் செய்ய முடியல, ரொம்ப வறுமையா இருக்கேன், கஷ்டமா இருக்கேன்னா முடிஞ்சளவுல ஒரு 60 படத்துக்கு விநாயகர் போட்டாவே போதும். ஒரு 60 எடுத்து விநாயகர், அந்த விஷயத்துக்கு பணம் இல்லை வேண்டாம். ஒரு ஊனமான கொடுக்க சாப்பாடு கொடுக்க வழி இல்லை, நைட்டு வேண்டாம். ஒரு 60 விநாயகர் கொடுத்து போடுறதுமா ஆகாது, அது போடலாம். வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். மழையே வந்தாலும் பழுப்போடு தெரிய வேண்டிய வாய்ப்பு இந்த ராசிக்காருக்கு உண்டு. நிச்சயமா விநாயகருக்கு அருகம்புல் போடணும் சொன்னீங்களா, எந்த கிழமையில? சனிக்கிழமை போடணும். சனிக்கிழமை. எப்ப நீங்க எப்பயுமே இரவு தான் போட சொல்லுவீங்க, பகல்ல வேணாம்ன்றீங்க? பகல் வந்து இரவு 7 முழுக்க அங்க இருக்கும். பகல் காலத்தை எடுத்துட்டாங்க. இரவு இன்பமா அதுக்கு பேரு சாமிக்கு ஓய்வான இடத்துல இருக்க வேண்டிய சாமி அது இருக்கலாம். இரவு நேரத்துல போகலாம். பகல் பாக்குறதுக்கு, இரவு பொறுமைக்கு இறைவனுக்கு வந்தது. நிச்சயமா. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் சனி பயிற்சி எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு நீங்க பட்ட அவதிகள் எக்கச்சக்கம், நீங்க பட்ட கஷ்டங்கள் எக்கச்சக்கம். தொழில் முடக்கம், தொழில் பிரச்சனை, கஷ்டம், அவதி, மனக்குழப்பம், கணமொழி பிரிவு பிரச்சனை, பல சிக்கல், மக்கள் தொல்லைகள், இவ்வளவு கஷ்டமாக தனித்து வந்த உங்களுக்கு, அமைதி என்பது இல்லாமல் இருந்த உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மிக 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 அற்புதமான ஆண்டாக இருக்கும். ஏனென்று கேட்டால் 10 சனி. இந்த லக்னத்துக்கு அட்டமாதி 10 இருக்குது, பாதகமற்றது. அதுபோல ஜாதகம் பார்த்தாம உங்களுடைய லக்னத்துக்கு உங்களுடைய சுகத்தனத்தை குரு 5ஆம் பார்வையை பார்த்துட்டாரு. அதுவும் சுககுருத்தியான ஆரோஸ்கோப். ஆகவே இந்த மக்களாகிய நீங்கள் இந்த மிதுன ராசியை பற்றி எவ்வித கவலையும் பட வேண்டிய அவசியம் தேவையில்லை. நீங்கள் பட்ட துன்பம் போதும், பட்ட கஷ்டங்கள் போதும், எல்லாமே மாறி ஒரு உத்தமமான யோகத்தை தர வேண்டிய வாய்ப்பு தான் இந்த கிரகம் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மிதுன ராசிக்கு பல கஷ்டங்கள் பட்டவங்க, தொழிலாசு, கணவன் பிரிவு, பிரச்சனை, மனச்சொருவு, சிக்கல், போதாவதி, பல கஷ்டங்களை கடந்து வந்தவங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பலபரப்பு அஷ்டமத்தி யோகமான கண்டம். அதை நிவர்த்தி பண்ணது இப்ப கிரகம் வந்திருக்கு. இத்தனை சுத்துல இந்த சனி பயிற்சி மிதுனத்திற்கு மிக அற்புதமா இருக்கும். இந்த வட்டம் வர ஆமா, தட்டோல் தளங்களோக்க சகலமும் தீரும் என்றே சொல்லுகிறேன். எல்லாமே தீர்ந்து போகும், மன அமைதி தீரும், நிம்மதி. ஆனா இந்த சஞ்சலத்தை அதை குறைச்சிருந்தீங்க. தேவையில்லாத சஞ்சலம், தேவையில்லாத டென்ஷன், மனக்குழப்பம், அது நடக்குமா நடக்காத, இதை தூக்கி எரிஞ்சிட்டு தன்னம்பிக்கையும் செயல்படுங்க, நடந்தே தீரும். மாற்றங்கள் உண்டாகும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அள்ளி கொடுக்கும் ராசி, பெருமைக்குரிய ராசி. ஏன்னா மிதுனங்கிறது அர்த்த போக ஜாதகம். அந்த சனியுடைய பார்வை இல்லாம சனி 10ஆம் இருக்கிறது பெருமையோகம். அது நீச்சப்பட்டு 3ஆம் பார்வை பார்க்க போகுது, அதை விட பெருமையோகம். அதை பேச்சு அது பார்த்தீங்கன்னா இந்த அதை விட பெருமையோகம் பலம் கொண்டு அதை பார்க்கறது மகா பெருமை. அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இது 8 வருஷத்துக்கு எந்த குறையும் இல்லாமல் தரமா இருப்பாங்க. பட்ட கழித்து போதும். இந்த 5 வருஷம் 8 வருஷம் பலாபுரம் பட்டவங்களுக்கு நன்மை இப்போ தரப்போகுது, பயம் தேவையில்லை. அனைத்தும் பூர்வீகமான அரஸ்கோப், திறமைக்குரியவங்க, சிறப்பானவங்க, நல்லா இருப்பாங்க. சரி, நீங்க நல்லா சொல்லிட்டீங்க. சவால்கள் என்னென்ன வரும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு? சவால் மிதுன ராசிக்காரருக்கு என்னென்ன சவால் வரும்னு கேட்குறீங்க? இந்த வருடம் வரும்ல? ஆமா, அரசியல்வாதிகளுக்கு சவால் வரும், விவசாயிகளுக்கு சவால் வரும், தொழிலாளிக்கு சவால் வரும், 1000 பேருக்கு ஒரு கருத்துக்கு சவால் வரும், கலைத்துறைக்கு சவால் வரும். ஆனால் பாதகம் வராது, பாதகம் வாய்ப்பே கிடையாது.
பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், அது ஒரு வாய்ப்பான இருக்கும். சரி, எங்கள் நம்பிக்கைக்காக ஒரு வழிபாட சொல்லுங்களேன், நாங்க நம்பிக்கையோட இருக்கோம். இந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு முக்கியமா கவனிக்க வேண்டியது புதன். பெருமாள் தரிசிக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. இந்த மாதிரி உள்ளவங்க மாசத்துக்கோ இல்லாட்டி ஒரு பௌர்ணமிக்கோ ஸ்ரீரங்க பெருமாள் தரிசிக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. சைன பெருமாள் பார்க்க ரொம்ப பெருமை. அதான் கேட்க வந்து சொல்லிட்டீங்க. ஏன்னா இந்த புதனுக்கு வந்து ராசி யோகமானது. அந்த பெருமாள் தரிசனம் பண்றது மேக்சிமம் அயன சேனத்துக்காரா, இது இங்க கூட இருக்காரு அயன சேனத்துல எங்க இருக்காரு, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்காரு. அவ்வளவு தூரம் இல்ல, ஸ்ரீரங்கத்தில் இருக்காரு. சென்னையில கூட திருநெல்வேலியில அந்த பெருமாள் தான் இருக்காரு. தரிசனம் பண்ணலாம். எந்த கோயிலும் நெத்தியில் இருக்கிற பெருமாள் தரிசனம் இந்த மாதிரி மிதுன ராசிக்காரங்க நல்ல பெருமையை கொடுத்துரும். மாதம் ஒரு முறையே போகலாம். அது நம்ம சௌகரியத்தை பிறகு நித்திரையே இருந்த பெருமாளை பார்த்தாவே போதும், புண்ணியம் கிடைச்சிடும். அந்த பெருமாள் கம்பல்சரியா பார்க்கணும். புதன் ஆதிக்கம் கொண்டவனுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதம். அது ஒண்ணுதான். எந்த கிழமையில போய் பார்க்கணும்? அதே வெள்ளிக்கிழமையும் பார்க்கணும். வெள்ளிக்கிழமை தான். புதனுக்கு வந்து சுக்கரன் வந்து புதன், அந்த வெள்ளிக்கிழமை தான் பார்க்கணும். நிச்சயமா. அதனால பணவரவு சம்பந்தப்பட்ட மிச்சம் எல்லாமே பார்க்கலாம். என்னன்னு சொல்றேன், மிதுன ராசிக்காரர்களுக்கு சில அதிர்ஷ்டமான யோகம் வர வாய்ப்பு இருக்கு. என்ன மாதிரி யோகம்? கோர்ட்டு கட்சி இருந்தா ஜெயிச்சிருவாங்க, வராத பொருள் வந்துடும், பூமி வாங்கிடுவாங்க, வீடு வாங்குறது, கீர்த்தி, சிறப்பு பெருமைகள், அந்தஸ்து, கணவன் உறவான பகையை மாறுறது, பெருமை கிடைக்கிறது, புத்தக சந்தானத்தால் பெரும் பேர்ப்பு கிடைக்கிறது, எல்லாமே அபிவிருத்தி பண்ணக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு யோக பாக்கியம் அமையுது. நிச்சயமா நிச்சயமா. அப்ப இந்த வருடம் ரிஷப ராசிக்கு சூப்பர், மிதுன ராசிக்கு சூப்பர். மேச ராசிக்கு ஃபர்ஸ்ட், ஆமா, செகண்ட் ராசிக்கு ஃபர்ஸ்ட், தேர்ட் அதுல ஃபர்ஸ்ட். ஆனா அதிகமாக 3 நல்லா இருக்கு. நீ 4வது அளவு பார்க்கணும். மேஷம், ரிஷபம், மிதுனம் 3மே நல்லா இருக்கு இல்லையா? அடுத்ததா கடகராசி. கடகராசிக்கு அட்டமச்சனை கஷ்டப்பட்டு இப்பதான் மாறப்போகுது. கடகராசிக்கு பிடிவாத மனதையும் பிடிச்சவங்க, திறமையானவங்க. கடகராசிகளுக்கு ஒரு பாதகமான கருவம் வர வாய்ப்பே கிடையாது. அவங்க பாக்கியம் கிடைச்சது. ஏன் 9ஆம் சனி போகுது. சனி போனாலும் அவருடைய பார்வை வந்து எந்த பார்வையும் இல்லை. அவருக்கு வீரியை தான் பார்க்குது. கேந்திரத்தையும் லக்கணத்தையும் குடும்பத்தையும் சனி பார்க்கல. இதுக்கு சனி பார்த்துச்சு, இது பார்க்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு புதுத்துல முயற்சி, புதுத்துல ஆரம்பிக்கிறது, புது பெருமடைகிறது, புது சிறப்பு வர வாய்ப்பு இருக்கு. இந்த ராசிகள் நல்ல உத்தமமான ஜாதகம். ஏகபோகமாக இருக்க வேண்டிய வாய்ப்பும் இருக்கு. கடல் பயணங்கள், கடல் விருத்திகள் போக வாய்ப்பு இந்த மாதிரி இருக்கு. வியாபாரிகளுக்கு அபிவிருத்தி, வியாபாரம் இருக்குது, எல்லாம் சாப்பிட்டு இருக்கு. இன்னொன்று சொல்லப்போனால் எல்லாமே யோக மார்க்கம் தான் உண்டாகும். யோக பெருமை கிடைக்க வேண்டிய வாய்ப்பு வந்துன்றது. இந்த கடகராசிகளுக்கு கண்டமோ நஷ்டமோ பாதகமான கிரகமோ எதுவும் வந்ததில்லை. பட்டுட்டாங்க. கண்டகச்செடியெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ சுகச்செடி தான் ஆரம்பிச்சிருக்கு. என்னைக்கு சனி பிச்சாவது கடகராசி நல்லா இருக்கும், பாதகம் வரவே வராது, திருப்தி இருக்கும், நன்மை இருக்கும், இது 4ஆம் ராசி நல்லா இருக்கும். மேசம், ரிஷபம், மிதுனம் கலந்து நல்லா இருக்கும், பங்கம் வராது. திசாபுத்தி வந்தால் அதுக்கு தக்கவாறு பலன் கிடைக்கும். ஏன்னு சொல்றேன்னா கோச்சரப்படி இப்போ மிதுன லக்னத்துக்கு அஷ்டமா சனி புத்தி வந்துட்டு இருக்கு. சந்திர சனி பத்தி, சூரிய சனி பத்தி வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் கோச்சரப்படி சிக்கல் வந்து பாதகம் வராது. பழைய நிலைமை வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப ராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்புல நவகிரக பரிகாரம் பண்ணிக்கிறோம். நவகிரக பரிகாரங்கள் சனி பிரீத்தி அதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி நவகிரகத்துக்கு பூஜை பண்ணா போதும். ஒரு 9 தேங்காய் வாங்கி 9 நவகிரகத்தை அர்ச்சனை பண்ணி பிள்ளையோட அர்ச்சனை பண்ணா சரியா போகும். ஒரு மாதம் செஞ்சா போதும், மாசத்துக்கு ஒரு மாதம் செஞ்சா போதும், பிரச்சனையே வராது. இந்த லக்கணங்கள் மிக மிக பெருமை. இந்த கடக லக்கணம் என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அத்தனை விருத்தியாக வாய்ப்பு இருக்கு. நொந்து போனாலும் அவங்க இவங்க பிடிவாதத்தை குறைச்சிக்கணும், கோபத்தை கொஞ்சம் குறைக்கணும், தன்னம்பிக்கை தைரியத்தை வச்சுக்கணும், பெருமைக்குரிய விஷயங்கள் இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அன்றைக்கும் சொல்றீங்க, பேச்சுகள் பல வந்தாலும் மக்கள் சந்தோஷத்துக்கு தன் நம்பிக்கையில் இருந்தால் தான் போதும். நிச்சயமா நிச்சயமா. இப்ப இந்த வேலை பார்க்குறவங்க பதவி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பதவி உயர்வு, விருத்தி, அமைப்பு உண்டாகுது. அதிகமா நம்ம உறவுகள் கேட்கிற ஒரு கேள்வி, எல்லாத்துக்கும் சொல்றீங்கன்னா மாணவ மாணவிகள் சொல்லவே மாட்டீங்களே, மாணவ மாணவிகள் சொல்லுங்க, அந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்னு கேட்கறாங்க. இந்த ராசிக்காரருக்கு மாணவ மாணவிகள், கடகராசிக்காரர்களுக்கு மாணவ மாணவிகள் சனி பயிற்சி எப்படி இருக்கு? கடகராசிக்கார மாணவ மாணவர்கள் வந்து 90% பாருங்க மருத்துவத்துறைக்கு இடம் கிடைக்கும். இந்த வருஷம் மருத்துவத்துறை, சட்டத்துறை, இந்த கம்யூனிஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு மக்களுக்கு மாணவர்களுக்கு ரொம்ப பெருமையை கொடுக்கும். மாணவர்கள் படிப்பு கருத்து 75% இல்ல 100% ஜெயிக்கிறாங்க. மாணவர்கள் வந்து கம்மியான மாணவர்கள் ஜெயித்தாங்க. இப்ப அப்படியே சரிசமமா வரும். மாணவ மாணவர்கள் படிப்பு விருத்தி, அபிவிருத்தி, மாணவர் சேர்க்கை திருத்தங்கள், மாணவர் வைராக்கியம் கொடுத்து மாணவருடைய படிப்புக்கு ரொம்ப மகத்துவத்தை விட்டு போகணும் ஜாதகம். ஆனா மாணவர்களுக்கு பள்ளி கல்வி வெண்மையே போகாது. மாணவர்கள் சேர்ப்பு வர வாய்ப்பு இருக்குது. பேச்சு பெருமையை கொடுத்த கணக்காரர்களுக்கு, ராசிக்காரர்களுக்கு ஆதிபத்தியமான யோக ஜாதகம். ஆனா பயப்பட தேவையில்லை.
பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு சில சவால் வரும்ல, சனி எவ்வளவுதான் கொடுத்தாலும் சில சவாலை சேர்த்து கொடுப்பாங்க. பண்ண சொல்லுது. இந்த கணவர்களுக்கு மாதம் ஒரு முறை நவங்களை பிரித்தி பண்ணா போதும். விநாயகருக்கு அருகம்புல் போட்டு 9 நவர்களுக்கு தேங்காய் உடைச்சு சாமி போட்டு அந்த கோயில் விட்டு வந்தா போதும், சரியா போச்சு. வேற பிரிஞ்சவங்களும் பண்ண வேண்டாம். என்ன பொருத்தம் இல்ல, எல்லா பிரிவுகாரர்களுக்கும் சில வயதான தானம் பண்ணா இப்ப சரியா போகும், வயதான அன்னம் பண்ணாலும் சரியா போகும். வேற ஒன்றும் பாதகம் இல்லை. ருசிகரமான வார்த்தைகள் மக்களுக்கு பிடிக்குமா தெரியல. நிச்சயமா நிச்சயமா. அப்ப இந்த வருடம் கடகராசி மாணவர்கள் நல்ல மார்க் வாங்குவாங்க. நல்ல மார்க்கு, நல்ல பெருமை, நல்ல திருப்தி, நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. அந்த மாதிரி கர்மா பேன் ஒண்ணுமே இல்லை. மக்கள் நல்ல சந்தோஷமா இருக்கலாம். இதையும் தாங்க சக்தி வச்சுக்கோங்க. இந்த அதை சொல்லிட்டு இந்த 2025 உலகத்தில் நடக்க போது சொல்ல போறேன். 2025 என்ன நடக்கிற ஒரு பலன் நான் சொல்லிக்கிறேன், அப்ப பாத்துக்கிறோம். அடுத்த பலன் 2025 உலகத்துல என்ன நடக்க போகுது, மக்களுக்கு நடக்கும், மக்கள் என்ன பலன் நடக்குதுன்னு பாத்துப்போம். நிச்சயமா நிச்சயமா. அதை எடுத்து கணிச்சு வச்சிருக்கேன். நிச்சயமா பார்ப்போம். நிச்சயமா சாமி.